அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் பார்க்கக்கூடியது கொலஸ்ட்ரால், அதுக்காக உள்ள ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். நம்ம உடல்களை நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு எல்லாமே இருக்குது. HDL, LDL அதெல்லாம் இருக்குது. எல்லாமே அந்த சமநிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடலுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இப்போது எல்லாமே பேலன்ஸாக இருக்கிறதுக்காக நம்ம சில ஆசனங்கள்லாம் பார்க்க போகிறோம். இதில் ஆசனம் 1, 2 ஆசனம் பார்க்க போகிறோம். புஜங்க ஆசனம் 1 பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பச்சிமோட்டாசனம். எல்லாருக்குமே இந்த ஆசனங்கள்லாம் தெரியும். பட் ஆனால் எந்தெந்த ஆசனம் எதுக்கு வருதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம இது பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு முதல் ஆசனம் புஜங்காசனம், தண்டாசனம். இப்போ அப்படியே நம்ம வஜ்ராசனம் போயிடலாம். வஜ்ராசனம் போயிட்டு கை நல்லா முன்னோக்கி இப்படி வச்சுட்டு அப்படியே கவிழ்ந்து படுக்கிறோம். இந்த புஜங்காசனம் செய்யும் போது இப்படி நல்லா கால்கள் நல்லா 2 கால்களுமே இப்படி நல்லா ஃப்ளாட்டனாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் 2 கைகளுமே மார்புக்கு சைடில் இப்படி வச்சுட்டு, அதுக்கப்புறம் பொறுமையாக இப்படி தூக்கணும். இது பேசிக் லெவல். இது வரைக்குமே நம்ம பண்ணிடலாம். இதுக்கப்புறமேட்டு அடுத்த நிலையில் பார்க்கலாம். இதிலே சில வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். அடுத்தது இன்னொரு பேசிக் லெவல் என்னன்னா, 2 கையுமே இப்படி வச்சிடறோம். இப்படி வச்சுட்டு எல்போ கீழே வச்சுட்டு நம்மளோட பாம்ஸ் நல்ல கீழே வச்சுட்டு இப்படியே இருக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப பேசிக். ஃபுல்லாக என்னால் முழுமையாக தூக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் லைன் பை லைனாக அப்படியே சொல்லிகிட்டே வரேன். இது ஒரு வேறுபாடு. புஜங்காசனால சில வினாடிகள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 தளர்த்திக்கலாம். இப்போ முழுமையான புஜங்காசனம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதே மாதிரி தான் இப்படி வச்சுட்டு 2 கையுமே மார்புக்கு பக்கவாட்டில் அப்படி வச்சுட்டு நல்லா இப்படி ரைஸ் பண்ணிகிட்டே நம்மளோட எல்போ ஃபுல்லாக இப்படி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த தோல் பட்டையை இப்படி சுருக்கக்கூடாது. நல்லா இப்படி விரிச்சிட்டு தலையை பின்னோக்கி இப்படி கொண்டு போகணும். முழுமையாக இப்படி கொண்டு 2 காலுமே நல்லா இப்படி ஃப்ளாட்டனாக வைக்கணும். வச்சுட்டு நம்மளே பின்னோக்கி நம்ம சாயணும். சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். புஜங்காசனா செஞ்ச உடனே மாற்று ஆசனம் செய்யணும். மாற்று ஆசனம் பாலாசனா. சில வினாடிகள். தளர்த்திக்கலாம். இந்த மாதிரி புஜங்காசனாலே ஒரு 3 வேறுபாடுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 2 பேசிக்கில் அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முழுமையாக இது பண்ணுறது பண்ணலாம். ஏன்னா எடுத்தடுப்பில் இது சில பேருக்கு செய்ய முடியாதுங்கிறதுக்காக நான் அந்த 2 வேரியேஷன்ஸுமே சொன்னது. அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா புஜங்காசனம் செய்யும் போது நல்லா இப்படி தோள்பட்டி விரித்து பண்ணும்போது தான் நம்மளுக்கு மார்பு பகுதிக்குமே நல்லாவே விரிவடையும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தொண்டை பகுதிக்குமே நல்லாவே விரிவடைஞ்சிரும். இது தைராய்டுக்கும் சரி, இல்லை மற்ற பிரச்சனைகளுக்குமே சரி, இது நல்லாவே தீர்வாகும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா புஜங்காசனம் அப்படியே பேக் பெண்ட் பின்னோக்கி வளைஞ்சோம். அதனால தான் உடனே இந்த கவுண்டர் போஸ் மாற்று ஆசனம் உடனே நம்ம பாலாசனம் செஞ்சிடணும். ஏதாவது ஒரு முன்னோக்கி குனிகிற ஆசனம் பண்ணிடணும். இல்லைன்னா பின்னாடி இந்த பேக் பெயினில் வர மாதிரி இருக்கும். அதுக்காக உடனே இந்த மாதிரி மாற்று ஆசனம் பண்ணும்போது ரொம்பவே நமக்கு சுலபமாக இருக்கும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியிடலாம். ஆசனம் 2, பச்சிமோட்டாசனம். தண்டாசனம். இதில் கைகள் நல்லா நம்ம மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே நம்ம முன்னோக்கி குனிய போகிறோம்.
கைகள் வந்து ஆக்சுவலாக வந்து 2 கட்டை விரலையும் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். சப்போஸ் அது ஃபுல்லாக பிடிக்க வரல, எனக்கு வந்து தொந்தி இருக்குது பண்ண முடியலன்னா எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கலாம். நான் ஆக்சுவல் போஸ் வந்து அப்படி பார்த்தோம்னா நம்மளோட எல்போ கீழே வச்சுட்டு நம்மளோட பெருவிரலை வந்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து ஆக்சுவல் போஸ் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம செஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் இந்த பாசனம் செய்யும்போது நம்மளோட முட்டி பகுதி வந்து தூக்காத அளவுக்கு வந்து பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட இந்த டோஸ் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த முட்டி வந்து நல்லா லாக் ஆகிடும், தூக்காமல் இருக்கும். இந்த நிலையிலே பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு நல்ல மூச்சு எடுத்துட்டு கீழே வரும்போது மூச்சை விட்டுறணும். மூச்சை விட்டுட்டு நம்மளோட இந்த 3 விரலை வச்சு நம்மளோட இந்த பெருவிரலை பிடிச்சி முதுகு தண்டை நல்லா நேராக ஆக்கிட்டு முன்னோக்கி போயிட்டு 2 எல்போ கீழே வச்சுட்டு தலையை வந்து நம்மளை இந்த கால் கிட்ட வைக்க போகிறோம். தளர்த்திக்கலாம். தளர்த்தும் போது ஃபஸ்ட்டு முகத்தை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கைகள் நல்லா நேராக்கிட்டு அதுக்கப்புறம் முதுகு தண்டை நல்லா நேராகும். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியிடலாம். இது பண்ண முடியாதவங்களுக்கு வந்து என்னன்னா 2 காலை வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து மடக்கி வச்சுட்டு குதிக்கால் கீழே இருக்கட்டும். ஆனால் நம்மளோட வயிற்று பகுதியும் மார்பு பகுதியுமே நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பெருவிரலில் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கூட செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காலை அப்புறம் இந்த அளவுக்கு வந்து காலை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு அந்த மாதிரி முழுசையாக வந்து இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போது இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சுருவோம். கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே முன்னோக்கி வந்து இப்படி கொண்டு பிடிச்சிட்டு முதுகு தண்டை மட்டும் நல்லா நேராக வச்சிடலாம். இதிலே சில வினாடிகள் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வந்து இப்படி ட்ராக் பண்ணிகிட்டே இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். இந்த வந்துச்சுன்னா இந்த அளவுக்கு இப்படி போகலாம். அப்புறம் இப்படி இப்படி அப்புறம் முழுமையாக வந்து பச்சிமோட்டாசனம் இப்படி வந்துடும். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். நம்ம இந்த கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த 2 ஆசனங்கள் வந்து ரொம்பவே வந்து பலனுள்ளதாகும். இந்த ஆசனங்களை வச்சு செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பதில் சந்திக்கலாம்.